மூணாறில் இருக்கிற தொட்டம் மகாராஜாவோட பங்களா தான் இந்த தொட்டம் ஸ்டே. இந்த ரிசார்ட்டோட ரூமில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், ஈவினிங் வாக், பார்பிக்யூ, டின்னர் இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இது செகண்ட் டே அங்கே ஸ்டே பண்ணது. சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டை, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ காலையில் 7 மணி ஆகிடுச்சு. பட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கால் ஃபுல்லாக மிஸ்டேக்காக ஆகிடுச்சு. பா செம்மல்ல. அநேகமாக மேகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே மேகமாக இருக்கு. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? தூங்கி எழுந்திரிச்சேன். பிளாக் காஃபி குடிக்கலான்னு வந்தேன். வியூவை பார்த்தோன்னா இந்த ரூமில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நைட் ஒரே ஆட்டம் போட்டு. மை காட். ஸோ மார்னிங் சும்மா கீழே வந்தேன். பட் இவங்க சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு பிளாக் காஃபியா, பிளாக் டீயான்னு தெரியல ஆக்சுவலி. பட் சம்திங் ஹாட்டாக ரெடியாக இருக்குது. அதில் கப் அண்ட் சுகர் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம நோ சுகர் சேலஞ்ச்லாம், சுகர் இல்லாமல் குடிக்கலாம். இது பிளாக் காஃபி டீன்னு குடிச்சிட்டு இது கட்டன் சாயான்னு தான் நினைக்கிறேன். பிளாக் டீ, தேநீர். ஸோ மார்னிங் ஒரு பிளாக் டீ. மோஸ்ட்லி நான் பிளாக் காஃபியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிளாக் காஃபி ரொம்பவே பிடிக்கும். பட் கேரளாவில் எப்போவுமே டீ தான் ஸ்பெஷல். ஸோ தொட்டம் ஸ்டேஸில் நம்ம காலேஜ் ரெட் டீ, ரெட் கலரில் இருக்குல்ல, செம்ம ஹாட்டாக இருக்குது. இந்த சில் கிளைமேட்டுக்கு மேகத்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், புட்டு தானே? புட்டு. புட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சைடு கொலாய் புட்டு தானே? கொலாய் புட்டு. இது பேர் என்ன? சரட்டை புட்டு. சரட்டை புட்டு. சரட்டை புட்டு. சரட்டை புட்டு. அண்ட் ஆல்சோ எக் கறி, கடலைக்கறி இருக்கு. கேரளாவோட ஃபேவரட் கடலைக்கறி. சாப்பிட்டு போகும்போது இடியாப்பம் சூப்பராக நல்லா ரைட்டாக. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சும்மா மார்னிங் வாக் போகலான்னு வந்தோம். இப்போ டைம் வந்து 10 AM. 10 மணிக்கு கூட இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மார்னிங் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் மேகக்கூட்டங்களுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்க்கையே நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இப்போ நாங்கள் மேலே போக பாதை எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. மார்னிங் சன்ரைஸை பார்க்க கூட்டிகிட்டு போகிறதும் பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். பட் இவ்வளோ மிஸ்ட்னா கிளியராக எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களே வாக். நேற்று நாங்கள் ஈவினிங் போல் வந்த இடத்துக்கு தான் வந்தது. ஃபுல் மிஸ்டாக இருக்குது. ஏங்க கொஞ்சம் பயந்துட்டு நின்றுட்டுருக்கானுங்க. பார்த்து வாங்கடா டே. ஸோ இதில் முன்னாடி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் நேற்று நாங்கள் நின்றுட்டு தான் இடம். அந்த பாயிண்ட் தான். டே ஆமாடா, இழுத்துட்டு போயிடாங்கடா கீழே. வீடியோவோட ஃபோனும் போயிடும், எவ்வளோ பார்க்க மாட்டாங்க. இது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால யாராவது வகுத்துக்கு வலுக்குனா கூட அவங்க அப்படியே அடுத்தவங்களை கூட்டிகிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பனினால கொஞ்சம் ஈகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து போகணும். இதுக்குமே முன்னாடி போக இடமே இல்லை, விழுந்துடுவோம். ஸோ இங்கே நின்றுட்டேன். ஒன்றுமே தெரியல, நல்லா இருக்கு. சேஃபாக வந்துட்டீங்களா? நல்லாகும். டேய் அங்குள்ள பின்னாங்கல்ல, அந்த சைடு போயிடலாம் மேலே.
அது இதோட சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுகமாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். என்பது மெய்ஞான போதம். இப்போதில் எல்லாமும் போல் என்பது அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கே அங்கேயும் போயிட்டு வருமா? யார் சொன்னா? ரவி சொல்கிறாங்க. அடிச்சு விட்றோம் வர. இங்கே யானை நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் அதிகமாக வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இது வந்து ரிசார்ட் பக்கத்தில் இருக்க இடங்களே லைட்டாக வாக் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜீப் சஃபாரி போனோம். அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ வழக்கம் போல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.